வணக்கம். இப்போ நான் இது செய்யலான் இருக்குதேன், மோமோஸும் அதுக்குரிய சட்னியும் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் தக்காளி, காஷ்மீரி சில்லி ஒரு 7, நார்மல் சில்லி ஒரு 5, பூடு ஒரு 20 பல்லுக்கிட்ட. இதை வேக வச்சலாம். ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை, ஆனியனை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். கொதிக்க இது பண்ணிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருக்குது, பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் உள்ளது. இதையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம். இது கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது கொதிச்சிருச்சுங்க. தக்காளி தோலெல்லாம் கலண்டுருச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா, தக்காளி, பூடு, வெங்காயம், இந்த மிளகாயில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துட்டு போட்டிருக்கேன். இதை அரைச்சிடுவோம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டுடலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு இதில் விட்டு அரைக்கலாம். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 25 கிராம் கேபேஜ். இது திக்னஸ் கொடுக்குங்க, அதுக்காக. இப்போ இதை அரைச்சிடலாம். இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதாவது சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. ஒரு சிலர் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க இல்லையா, சால்ட்டு போட்டு. அதுக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூனும் கொஞ்சமும் போடுறேன். பத்தலைன்னா அப்புறம் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மறுபடி வினிகர் விட்டுருக்கேன். மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் வினிகருங்க. சால்ட்டு 1/4 டீஸ்பூனும் அதில் பாதியும் போட்டிருக்கேன். பத்தலைன்னா அப்புறமேட்டு பார்த்து போட்டுக்கலாம். ரொம்ப உப்பு கறிக்கிறாப்புல போட்டுறாதீங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். அரைச்சாச்சுங்க. இதில் அஜினமோட்டாங்க, இது டேஸ்ட் கொடுக்கறதுக்காண்டி. இல்லைன்னா அரமோட் பவுடர்னு ஒன்று இருக்குது, அரமேட் பவுடர். அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி அஜினமோட்டா தான் யூஸ் பண்ணுறேன். இது 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதாவதுங்க, இது உங்களுக்கு கம்பல்சரின்னு இல்லை, டேஸ்ட் கொடுக்குறதுக்காண்டி நம்ம போடுறோம். பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு போதும், இல்லை 1/2 டீஸ்பூன் போதும் எங்களுக்கு அப்படின்னா கூட 1/2 டீஸ்பூன் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க. நம்ம ஃபஸ்ட்டு அடித்து பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். 1 1/2 டீஸ்பூனே போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மி பண்ணிக்கணும்னா கம்மி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேங்க, 1 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன்னு வைங்களேன். இதையும் ஒரு சுற்றி எடுத்துடலாம். சட்னி ரெடி, மோமோஸ்க்கான சட்னி ரெடி. இப்போங்க இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நமக்கு மோமோஸ் ஸ்டஃபிங் பண்ணணும் இல்லையா, அந்த ஸ்டஃபிங் என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்டஃபிங்க்கு நான் ஒரு 1/2 கப்பு கேபேஜை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஸ்டஃபிங் நிறையா வைக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு, அதில் உள்ள தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துடணும். இதை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இன்னும் பொடியாக கூட நறுக்கிக்கலாம். இதை பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு
ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த தண்ணியை ஒரு துணியில் நம்ம வடிகட்டி கேபேஜை மட்டும் எடுத்துக்கலாம், முட்டைக்கோஸை மட்டும் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம கேபேஜை முட்டைக்கோஸை வந்து சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஜிஞ்சர் வந்து 1/2 டீஸ்பூன் தேவை, கார்லிக் 1 டீஸ்பூன், கேரட் வந்து 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சுகர், சரிங்களா. பெப்பர் வந்து 1/4 டீஸ்பூனில் பாதி போட்டுக்கோங்க. ஒயிட் பெப்பரோ பிளாக் பெப்பரோ எது இருக்குதோ உங்கள்கிட்ட அது போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் இருக்குது பார்த்திங்களா, அதில் பாதி தான் எடுக்கணும். போட்டு இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துட்ட பின்னாடி அந்த தண்ணியை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த இதை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டஃபிங் கொடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் 10 நிமிஷம் ஊறணும் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம டோ எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். அஜினமோட்டோ வந்துங்க இந்த வெஜிடபிளோட போடுறதுக்கு 1/2 டீஸ்பூன் காமிச்சேன் இல்லையா, அஜினமோட்டோ அந்த வந்து 1/2 டீஸ்பூன் வந்து இந்த வெஜிடபிளோட போடணும். இப்போங்க 1 கப் ஃப்ளார் எடுத்திருக்கேன், மைதா ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன், இது 1/2 டீஸ்பூனுங்க, அதில் பாதி 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து ஒரு 90 to 100 mlக்குள்ளே மாவுக்கு பொறுத்து நமக்கு தேவைப்படும். ஊற்றி நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் பிசைகிறோம்ல அப்படி பிசைஞ்சுக்கலாம். இது 100 ml கப்புங்க. 100 mlல கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் இதை ஊற விட்டுறலாம். நான் மீதி இருந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். கரெக்டாக 100 mlங்க. இதை பிசைஞ்சு மூடி வச்சிடலாம். இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிருங்க, சாஃப்டாகிற வரைக்கும் பிசைஞ்சு மூடி வச்சுருங்க. நான் கேபேஜை ஒரு துணியில் போட்டேன். இது இதை நல்லா டைட்டாக புழிஞ்சிருங்க. நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. பார்க்கலாம். நான் உங்களுக்கு கம்மியாக தாங்க செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் இதே போல் ஜாஸ்தியாக போட்டு செஞ்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கேரட், 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் கார்லிக் வெள்ளைப்பூடு, 1/2 டீஸ்பூன் அஜினமோட்டோ. நீங்கள் கம்மியாக வேணா கூட நான் கொஞ்சம் குறைச்சி தாங்க போட்டிருக்கேன். இதாங்க ஸ்டஃபிங். இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் ஒயிட் பெப்பர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த பெப்பர் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு டோ பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அதுக்கு வந்து ஃபில்லிங் பண்ணணுன்றதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு 15 கிராம் எடுத்துக்கிட்டேன். சின்னதாக தான் போடுறதுக்கு. இதை லேசாக பாருங்கள், மெல்லிசாக திரட்டிக்கோங்க. நம்ம இஷ்டம்தாங்க, டிசைன்
எது வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஒன்று கூட நான் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி ஃபிங்கரில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை உள்ளே ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை சேருங்க. திருப்பி இதை உள்ளே ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை சேருங்க. திருப்பி இதை உள்ளே புஷ் பண்ணுங்கள். இதை இப்படி சேருங்க. ஆமாம், ஸ்லீப் வந்துருச்சுங்க. இதே போல் எல்லாம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த வெஜிடபிள் நான் எடுத்துக்கிட்டதில் இவ்வளோ வந்திருக்குது. இதெல்லாம் வெஜிடபிள் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் இப்படி நம்ம இஷ்டந்தாங்க, சுருக்கலாம். நீங்கள் இப்படி இது பண்ணிட்டுனா பவுச் போல் வந்துடும். டிசைன் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரிங்க. இந்த டிசைனில் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்படி நமக்கு என்ன இல்லை நீங்கள் சிம்பிளாக நம்ம கொலக்கட்டை மடிப்போம் பார்த்திங்களா, அப்படி கூட மடித்து கூட நீங்கள் இந்த ஃபோர்க் வச்சு இப்படி அழுத்தி கூட நீங்கள் இப்படி விடலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி எடுக்கலாம். பாத்திரத்துலேருந்து தண்ணி ஊற்றி, ஸ்ட்ரீமிங் பாத்திரம், இட்லி பாத்திரம், ஏதோ உங்களுக்கு வீட்டில் என்ன இருக்குதோ நீங்கள் அதை வச்சு இதை இது பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டேன். இதில் தாங்க ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன். இதில் லைட்டாக இந்த இதில் உள்ளதில் ஓவன்லேயும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஆயில் தடவி வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஆயில் தடவணுங்க, தடவிட்டு பார்க்கலாம். பாத்திரத்தில் ஆயில் தடவி வச்சுக்கோங்க. இதை ஒரு 10 to 15 நிமிஷம் வேக விடணுங்க. நம்ம உள்ளே இதை பச்சையாக தான் வச்சுருக்கோம் வெஜிடபிள்ஸை, அதனால் 10 to 15 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ இதை இங்கே தனியாக வச்சிடலாம். தண்ணியை கொதிக்க வைக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம இப்படி வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10-12 நிமிஷத்துக்கு வேகட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டீம் பண்ணது எடுத்து வச்சாச்சுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் வெஜிடபிள்ஸோ இல்லை பன்னீரோ இல்லை சிக்கனோ எதுவோ உங்களுக்கு விருப்பமானது எதுவோ அதை நீங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு, சிக்கனாக இருந்தால் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. பன்னீர்னால் அப்படியே துருவி உள்ள தேவையான உங்களுக்கு மசாலா என்ன வேணுமோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். இது வெஜ் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. சாக்லேட்டுக்கு சாக்லேட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கோவா எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணி சாக்லேட் உருக்கிக்கணுங்க. கொஞ்சம் ஆரவும் இந்த தேங்காய் பூ, சாக்லேட்டு, கோவா, அதாவது பால்கோவா இருக்குது, ஸ்வீட் இல்லாதது இருக்கும் பார்த்திங்களா, கிடைக்கும்ல, அது 3 பிசைஞ்சு இதே போல் நீங்கள் மாவில் இது பண்ணி சாக்லேட் மோமோஸும் செய்யலாம். சின்ன பிள்ளைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.